ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, ஆசிரமத்துல சீதா மாதாவும் சோமாவும் இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு அங்க சாந்தா என்பவர் வர்றாங்க. சாந்தா யாருன்னா ஸ்ரீராமனுடைய அக்கா. ஸ்ரீராமன் பிறப்பதற்கு முன்பாகவே தசரதருக்கும் கௌசல்யா மாதாவிற்கும் பிறந்தவர் தான் இந்த சாந்தா. அவர் சீதா மாதாவை பார்க்க வந்திருக்காங்க. அதன் பிறகு ரொம்ப வருத்தப்படுறாங்க சாந்தா மாதாவிடம். நீ எங்க அரண்மனையில மகாராணியா இருக்க வேண்டிய நீ இப்படி வனத்துல ஆசிரமத்துல இருக்கிறியே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சொல்லிட்டு ரொம்ப வேதனை அடைகிறாங்க. அதற்கு சீதா மாதா சொல்றாங்க, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து பயணித்து வந்திருக்கீங்க, ரொம்ப களைப்பா இருப்பீங்க, அதனால முதல்ல நீங்க உணவை எடுத்துக்கிட்டு உணவு உண்டதுக்கு அப்புறம் நாம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு பரிமாறுறாங்க. அதன் பிறகு சீதா மாதா சாந்தாவை வரவழைச்சு பக்கத்துல அமரும்படி சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில் இருப்பதற்கு உண்டான காரணத்தையே நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா, இப்ப நீ ஏன் இந்த சூழ்நிலையில இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது கூறுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தியானத்துல அமர்றாங்க. அதாவது அந்த காலத்துல யாரா இருந்தாலும் சரி, எது ஒண்ணு ஆரம்பிக்கனாலும் சரி, எந்த ஒரு விஷயம் முடிக்கணும்னாலும் சரி, ஏதாவது ஒண்ணு செயல்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு காரணமா இருந்தாலும், தனக்குள்ள ஒரு கஷ்டம் போனாலும் சரி, ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அது தியானத்துலதான் அவங்க ஆரம்பிப்பாங்க, முடிப்பாங்க. அதே மாதிரி இப்பவும் தியானத்துல 2 பேரும் அமர்ந்துக்கிறாங்க. தியானத்துல அமர்ந்த பிறகு சீதா மாதா சாந்தாவுக்கு தியானத்துல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு காமிக்கிறாங்க. அதாவது பிருகு மகரிஷி நாராயணனுக்கு சாபம் கொடுத்ததுல இருந்து அதன் பிறகு நடந்த அனைத்து விஷயங்களும் கூட சாந்தாவுக்கு தெரியப்படுத்துறாங்க தியானத்திலேயே. இதெல்லாம் பார்த்து காட்சி வடிவில பார்த்த சாந்தா கண்ணீர் மல்க நிறைய கண்ணீர் வடிக்கிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தியானத்துல இருந்து 2 பேரும் எழுந்துடுறாங்க. அதன் பிறகு சாந்தா சொல்றாங்க மாதா கிட்ட, நீ நாராயணனுக்கு கொடுத்த சாபத்தை நீயும் எடுத்துக்கிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனையோட கேக்குறாங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, நீ மட்டும் என்ன சின்ன ஆளா? நீ ராஜபவனத்துல பிறந்து வளர்ந்து இருந்தாலும் கூட உனது கணவனுக்காக, அதாவது ரிஷிசுங்கர் தான் சாந்தாவோட கணவர், உனது கணவருக்காக நீ வனவாசத்துல போய் அங்க ஆசிரமத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கில்ல, எல்லா சுகங்களையும் சந்தோஷங்களையும் விட்டுட்டு நீ ஒரு யோகினி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா, அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாதா. அதாவது தனது கணவன் எங்க இருக்காங்களோ அதுதான், அங்க இருக்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதா சாந்தா கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சாந்தா, இப்ப நீ பார்த்த காட்சி கொஞ்சம் தான் நீ பார்த்திருக்க, ஆனா இங்கு நான் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. அதாவது இப்ப ஆசிரமத்துல இருக்காங்க இல்லையா, அத சொல்றாங்க. இந்த ஆசிரமத்துல நான் இப்ப இங்க வந்திருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, காலப்போக்குல அது உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வளரும் போது, அதாவது சிறு குழந்தையா இருந்தப்பவே இருந்து இயற்கையா இணைந்து வளர்ந்தேன் இல்லையா, அது போல எனது பிள்ளைகளும் கூட இயற்கையுடன் இணைந்து வளர வேண்டும் என்பது என்னோட கோரிக்கை. எனக்கு சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு எந்த மாதிரி பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றும், அதாவது குழந்தைகளுக்கு வனப்பகுதி அப்படின்னாலே, வன விலங்குகள் என்றாலே அவர்களுக்கு கௌரவத்துடன் பார்க்க வேண்டும். அவர்கள் அது அயோத்தியில் அந்த மாதிரி ராஜபவனத்துல வளரும் போது அது வருமா? வராது. மற்றவர்கள் மீது அன்பு, கருணை,
சேவை பாவனை வரணும்னா எனக்கு அவங்க இந்த இயற்கை சூழல்ல வாழ்ந்தாதான் அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் இங்க வந்ததுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சாந்தா கிட்ட சொல்றாங்க. ராஜபவனத்துல எப்ப வேணுமா இருக்கலாம், ஆனா அந்த சிறு வயதிலே என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் அவர்களுக்கு நிலையானதாக இருக்கும் இல்லையா அப்படின்னும் சொல்றாங்க. அவர்கள் எப்ப வேணுமாலும் ராஜபவனத்துல போய் வாழலாம், காலம் நிறைய இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாந்தா கிட்ட. இவ்வளவு சொன்னாலும் கூட சாந்தாவிற்கு இன்னும் கூட கொஞ்சம் வேதனையா தான் இருந்துச்சு. ஏன்னா நாராயணனே தனது அண்ணனாக இருக்கும்போது சாபம் அவங்க சாபம் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா நாராயணனா இருக்கும்போதே. ஆனா சீதா எதுவும் தப்பு பண்ணல. நாராயணனுக்கு அவருக்கு உண்டான செயலுக்கு உண்டான சாபம் கிடைச்சிச்சு. ஆனா சீதா எந்த தவறும் பண்ணல இல்லையா. எதற்காக அந்த சாபத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்க அந்த கேள்வியை கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சாந்தா சொல்றாங்க, சீதா நீ எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கிற, இதன் மூலம் மனித இனத்திற்கு நன்மையே தான் நடக்கும், சரிதான். ஆனா ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. என்னன்னா அயோத்திவாசிகள் யாரும் கூட யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அயோத்திவாசிகள் யாருக்கும் சரியா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு என்ன காரணம்னா அந்த சாந்தா அந்த வார்த்தையை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சாந்தா சிறு வயதிலேயே திருமணம் செய்துக்கிட்டு அயோத்தியை விட்டு அவங்க போயிட்டாங்க, வனத்திற்கு போயிட்டாங்க. திருமணத்திற்கு பின்னு அது ரொம்ப தூரம். அதனால திருமணத்திற்கு பின்னாடி அவங்க அயோத்திக்கு அதிகமா வந்தது கிடையாது. அதனால அவர்களை பற்றிய நினைப்பு அங்க யாருக்குமே இல்லை. அங்க மக்களுக்காக இருக்கட்டும், ராஜபவனத்திலேயா இருக்கட்டும், யாருக்குமே இல்லை. ஆனா கௌசல்யா மட்டும் எப்பவுமே அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இததான் சாந்தா சொல்றாங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, அப்படி கூறாத சாந்தா, நான் ராமன் உன்னை விட யாரையும் அதிக அளவிற்கு மதிக்கிறவங்க வேற யாருமே இல்லை. ஸ்ரீராமன் உன்னைதான் ரொம்ப அதிகமா மதிப்பாங்க. உன்னை விட அதிகமா வேற யாரையுமே அந்த அளவுக்கு மதித்ததா எனக்கு தெரியல. ஏன்னா 14 வருடங்கள் வனவாசத்துல இருந்த போது தனது தம்பிகளை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நினைப்பாரு. ஆனா உன் பேச்சு வந்தா மட்டும் மிகவும் கௌரவம் மரியாதையோடு பேசுவாரு. அதன் மூலம் உன் மீது உள்ள கௌரவம் மரியாதை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால உணர முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீராமன் என்ன சொல்வாருன்னா, எனக்கு இந்த வனவாசத்துல இருக்கும்போது எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் ஒன்னேதான் நினைச்சுப்பாரு. அதாவது ராஜபவனத்துல வாழ வேண்டிய என் அக்கா அதை விட்டுட்டு இப்போ வனத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரையே அது எப்படி வனத்துல எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் என்னுடைய அக்கா மூலியமா தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ரீராமன் அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு. உங்களை நினைச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களை நினைத்ததனால்தான் எங்களால ரொம்ப எளிதா எங்களால வாழ முடிந்தது. ஏன்னா நீங்க இந்த வனத்துல எவ்வளவு அழகா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அதை நினைத்துதான் நாங்க ரொம்ப எளிதாகவும் கஷ்டம் இல்லாமவும் எங்களால வாழ முடிந்தது. நீங்க தான் எங்க இருவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதா சாந்தா கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீராமன் என்னட்ட என்ன சொல்வாருன்னா, சீதா உன்னை நான் பார்க்கும்போது எனக்கு என் அக்கா சாந்தாவோட நினைப்பு தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்வாரு. அதை விட உயர்ந்த வார்த்தை எனக்கு வேற என்ன இருக்கு பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா சொல்றாங்க. அதாவது உங்களோட என்னைய அதாவது கம்பேர் பண்ணி சொல்றாங்க, உங்களோட இணைத்து சொல்றாங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம், அதை விட ஒரு பெருமை அப்படின்னு எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சீதா மாதா சொல்றாங்க. அப்பொழுதுதான் சாந்தாவிற்கே புரிய வந்தது, தான் அப்படின்னா ஸ்ரீராமனுக்கும் சரி சீதாவிற்கும் சரி
எவ்வளவு அன்பு இருக்கு, நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சாந்தா அவங்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம சீதா மாதா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை எனக்கு ஸ்ரீராமன் சொன்னாரு என்னன்னா, நானும் எனது தம்பிகள் அனைவரும் கூட செய்யக்கூடிய செயல்கள் பணிகள் அனைத்தும் கூட இந்த புற உலகத்துக்கு, அதாவது எல்லார் கண்களுக்கும் தெரியும். நாங்க என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனைவராலும் பார்க்க முடியும், உணர முடியும். ஆனா சீதா, நீயும் சரி, எங்க அக்கா சாந்தாவும் சரி, நீங்க செய்யற செயல் வெளி உலகத்திற்கு தெரியாது. அவ்வளவு அற்புதமான உன்னதமான வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஸ்ரீராமன் கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேலும் சீதா சொல்றாங்க, நான் இலங்கையில இருக்கும்போது நீங்க யோகினிகள் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு, அப்ப நீங்களும் வந்திருந்தீங்க, உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா சொல்றாங்க. அதற்கு சாந்தா சொல்றாங்க, ஆமா, நீயும் ஸ்ரீராமனும் இந்த பூமிக்காக, இந்த பூமண்டலத்துக்காக, பூமியில் வாழும் உயிர்களுக்காக எவ்வளோ பெரிய பொறுப்பை எடுத்துட்டு அதை காப்பாற்றணுங்கிற ஒரு சங்கல்பத்தோட நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக தான் நான் மற்றும் எத்தனையோ யோகினிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அங்கே வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாந்தா அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு அப்படியே போகும்போது சீதா மாதா சொல்றாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு, இனிமே என்னுடைய குழந்தைகள் மேலதான் எனக்கு கவனம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது சொன்னோன்னே சாந்தாவுக்கு ஆச்சரியம், என்னது உனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்களா, அதாவது வயிற்றுல அப்படின்னு தடவி பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன சொல்றாங்கன்னா, நீ கர்ப்பவதியா நிறை மாதமா இருக்கிற, உனது பிரசவத்திற்கு நான் கூடவே இருந்துட்டு உன் பிரசவத்தை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தா சொல்றாங்க. சீதா மாதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஒரு தாய் தன் கூட இருந்தா எந்த சந்தோஷம் படுவாங்களோ அதே அளவு சந்தோஷம் சாந்தா கூட இருக்கும்போது அவங்களுக்கு மாதாவுக்கு இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிற வரலும் கூட சாந்தா அவங்களோட இருந்துட்டு தான் போறாங்க. அதன் பிறகு சில நாட்கள் அதாவது டெலிவரி ஆகி சில நாட்களுக்கு பிறகு சாந்தா போதும், இனி நான் கிளம்புறேன், ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு, இனி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மாலை பொழுதாயிடுது. அந்த மாலை வேலையில பாத்தீங்கன்னா சோமா கேட்குறாங்க, எப்படி இவங்க இருட்டில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு சீதா மாதா சொல்றாங்க, இது வன இருட்டு அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்ரீராமனுடைய அக்கா. அது மட்டும் இல்லாம எத்தனையோ ஆண்டுகளா அவங்க இந்த வனத்திலேயே வாழ்ந்திருக்காங்க. அவங்கள எந்த மிருகங்களும் எதுவும் அவங்கள எதுவும் செய்யாது. நீண்ட தூரமா இருந்தாலும் கூட அவங்க சேமமா தான் போவாங்க, அவங்கள நினைச்சு பயப்பட வேண்டாம், அவங்க மிக பெரிய யோகினி அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதா சோமாவுக்கு சொல்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கிளம்பி தனது ஊருக்கு கிளம்பி போறாங்க மாஸ்டர்ஸ். இந்த பகுதியை இதோட நிறைவுபடுத்திக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.